வணக்கம். சந்தி என்றால் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். சந்திங்கிறது ரெண்டு சொல்லுக்கு நடுவுல ஒரு மெய்யெழுத்து வரும். அந்த மெய்யெழுத்து இணைச்சி ஒரு வார்த்தையை தர்றதுக்கு பேர் தான் சந்தி. கலை கூட்டல் செல்வன், கலை செல்வன். இந்த இச்சு வந்திருக்கா, இதுதான், அது மட்டும்தான். தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி, தொலைக்காட்சி. இக்கு வந்திருக்கா. மாட்டு கூட்டல் தீவனம், மாட்டு தீவனம். இத்து வந்திருக்கா. கரை கூட்டல் சுத்து கூட்டல் புதூர், கரை சுத்து புதூர் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு எழுத்து வந்திருக்கா. விகுதியில கேசன்னு சொல்லக்கூடிய 4 எழுத்துல ஒரு சொல்ல இணைக்கும் போது அதுக்கு இணையான ஒரு ஒற்றை எழுத்து வரும். அதுக்கு பேர் தான் சந்தி. ஆனா மாவட்டம் கூட்டல் தலைவர், மாவட்ட தலைவர் அப்படின்னு இத்து வருதா, இது சந்தி கிடையாது. ஒரு எழுத்து போயிடுச்சுன்னா இன்னொரு எழுத்து அதுக்கு இணையான ஒரு எழுத்து வரும். விகுதியில தே வந்திருக்கா, இதுல இந்த தேக்கு இணையான ஒரு ஒற்றை எழுத்து வரும். இது மாவட்ட தலைவர். அதே மாதிரி தேசியம் கூட்டல் தலைவர், தேசிய தலைவர். இம்மு மட்டும் இல்ல, ரெண்டு சொல்ல சேர்த்து எழுதும் போது ஒரு எழுத்து போய் இன்னொரு எழுத்து வர்ற மாதிரி இருந்தா அது சந்தி கிடையாது, அது ஒற்றை எழுத்து. அதுக்கு பதிலா ஒரு எழுத்து வரும், அவ்வளவுதான். ரெண்டு சொல்ல சேர்த்து எழுதும் போது புதுசா ஒரு எழுத்து வருதுல்ல, அதுக்கு பேர் தான் சந்தி. இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன். மற்றபடி சந்தி பிழை அப்படிங்கிறது இதுல வர வேண்டிய எழுத்தை எழுதாம விட்டாக்கினா அது சந்தி பிழை ஆகும். இவ்வளவுதான். இதுல இந்த ரெண்டு தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் தாய் அப்படிங்கிறதுல இல்லுக்கு பக்கத்துல இத்து வரும்னு சொன்னாங்கன்னா உடனே தமிழ் தேசியத்துக்கு இத்து போட்டுருவான். தமிழ் எழுத்தோட லட்சணமே இப்படிதான் இருக்கு. ஏன்னா தமிழ் தேசியத்துல இத்து வராது, தமிழ் தாயில வரும். ஏன்னா அது தா இத்து கூட்டலா வரும். ஆனா தேசியத்துல உயிரெழுத்து கூட சேர்ந்து வர்றதுனால அதுல வராது. ஓ சொல்றோமா, ஐ சொல்றோமா, ஏ சொல்றோமா, அதே மாதிரி இது தே, இது உயிரெழுத்து. ஆனா ஏன் போடுறோம் அப்படின்னா எழுத்து இல்லை, தே அப்படிங்கிற எழுத்து இல்ல. எழுத்து 247 எழுத்து மட்டும் கிடையாது. தமிழ்ல எழுத்து, தமிழ் எழுத்துகள் 300க்கும் மேற்பட்ட எழுத்துகள் உண்டு. காமராஜர் அப்படின்னா ஜே சொல்லணும்ல, ஆனா ஜே சொல்ல மாட்டாங்க, காமராசர் அப்படின்பா. அப்ப சேக்கி கூட்டு எழுத்து என்ன, அது கேட்ட சொல்ல மாட்டான். இதுதான் பிரச்சனை. வினைத்தொகையில ஒற்றை எழுத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகையில ஒற்றை எழுத்து வரும், ஆனா உரி சொல்லதான் ஒற்றை எழுத்து வராது. உரி சொல்லதான் ஒற்றை எழுத்து வராது. எதுக்கு அப்படின்னா அந்த உரி சொல்லுங்கிறதுக்கு அடுத்தால எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் உண்டு. அதுக்கு இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் சேர்ந்து பொருள் தராது. அதனால அதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒற்றை எழுத்து வந்ததுன்னா ரெண்டும் இணைச்சு ஒரு வார்த்தையை கொடுத்துரும். அதுக்காக அது வரக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க.